வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்கம் சேலஞ்ச் வீடியோ தான். அதாவது தொடர்ந்து 4 நாள் இன்கம் சேலஞ்ச் வீடியோ வரல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் கேட்டாலே தெரிஞ்சிருக்கும். எனக்கு கொஞ்சம் ஹெவி ஃபீவர் ஆனதுனால ஒன்றுமே பண்ண முடியல. இங்கே ஷெட்லேயும் வேலை பார்க்க முடியல. அதனால் அந்த வீடியோ 4 நாளுமே டிலே ஆகிடுச்சு. இன்றைக்குமே இன்னும் சரியாகலை. சரி 4 நாள் ஆகிடுச்சு, அதனால் சரி வீடியோ போட்டாகணுன்றதுனால எடுத்து போடுறேன். 4 நாள் வீடியோவும் ஒன்றாவும் இருக்காது. அதாவது ஒரு 3 நாள் பக்கம் எடுக்கலை. ஏன்னா 3 நாளைக்கு அந்த 4 நாளைக்கு சேர்த்து எவ்வளோ ஈல்டு வந்தது, அந்த ஈல்டுக்கான இன்கம் என்னன்ட்டு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நாள், அதாவது வெள்ளிக்கிழமைலேருந்து வீடியோ போடலை. இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்னும் ஈல்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேக்கெட் வந்துடுது. அது அதில் 17 பேக்கெட் கடைங்களுக்கு சேல், அதாவது 40 ரூபான்ற மாதிரி. மீதி ஒரு 3 பாக்கெட் லோக்கல் சேல், அது 50 ரூபாய்க்கு. அதை கேல்குலேஷன் பண்ணிங்க. அப்புறம் இந்த ஒரு மாதம் இன்கம் சேலஞ்சில் இன்றைக்கி 23வது நாள். ஆமாம், இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சம்மர் டைமில் பட்ஸு இந்த மாதிரி நல்லாவே வரும். வர பட்ஸு ஒழுங்காக காலானா வருமானு கேட்டிங்கன்னா வராது. அதாவது பட்ஸு வரப்போது இந்த மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் அப்படியே க்ரோத் வெளில அப்படியே அது மஞ்சளாக மாற ஆரம்பிச்சிடும். அதுதான் ஒரு பிரச்சனையே. வர பேர்ட்ஸு ஃபுல்லாகவே காளானா நமக்கு வெளில வந்துடாது. இதோ வருது பாரு. இந்த மாதிரி ஒரு நாளில் அடுத்த ஒரு நாளில் இந்த மாதிரி மாறிடும். பட்ஸு வச்சுட்டா மட்டும் அந்த ஈல்டு ஃபுல்லாக கைக்கு எடுத்துட முடியாது. இது சம்மர் டைமில் மட்டும். இன்னும் 27 நாளா, இன்னும் ஒரு 7 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இன்கம் சேலஞ்ச் வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஓகே, அடுத்த வீடியோ கொஞ்சம் உடம்பு சரியாயிட்ட பிறகு அந்த வீடியோ போட பார்க்குறேன். ஓகே, இதுதான் இன்னைக்கான ஈல்டு எடுத்தது. அது இன்றைக்கி தான் ஷெட்டுக்குள்ளே போனேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி. அது கூட பறிக்கிறதுலாம் எடுத்துருக்க மாட்டேன். இன்னும் உடம்பு அது ஒன்றும் பறிக்கிறது எடுக்கல. சும்மா ஈல்டு இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் நேராக பேக்கெட் எடுத்துருப்பேன். எதனா பேக்கெட்டுன்றது 4 நாள் இன்கம் சேர்த்து. அதாவது அந்த கவுண்ட் பண்ணிட்டு வரவங்க ஒரு 10 பேர், அவங்களுக்காக மட்டும்தான் இந்த 4 நாள் கழிச்சுமே இந்த வீடியோ வருது. இல்லைனா இதையே ட்ராப் அவுட் பண்ணிடலான்னு தான் இருந்தேன். ஓகே, அதை கால்குலேஷன் பண்ணிங்க. இது 23வது நாள். இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. எவ்வளோ வந்திருக்குன்ட்டு கால்குலேஷன் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.